இயேசுவின் நாமத்தை இந்த வேளையிலே பரிசுத்தவான்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு செய்த நன்மைகளை மகிமைப்படுத்தும்படியாக இந்த தருணத்தை தந்த இயேசுவுக்கு நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். यीशु का नाम को महिमा करने के लिए और प्रभु दिए गवाहों को प्रभु के सम्मुख में बताने के लिए और एक अवसर प्रभु ने दिया है. 121 சங்கீதம் 8ஆம் வசனத்தில் ஒரு வசனம் விவிதமாக உண்டு. 120 भजन में एक वचन ऐसा है, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் பாதுகாப்பார். प्रभु तेरे आने जाने में सब जगह में तुझे रखवाली करेगा. இந்த வசனம் என்னுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ये वचन जो मेरे जीवन में है वो कभी नहीं भूलने वाला एक वचन मेरे लिए. இயேசுவை அறியாத என்னுடைய தகப்பனார் ஒரு பூசாரி வம்சத்தை சேர்ந்தவராக ஜீவித்து வந்தார். यीशु को नहीं जानने वाला मेरा पिताजी एक ऐसा एक परिवार में जन्म हुआ. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய குடும்ப ஜீவியத்திலே பலவிதமான பிரச்சனைகள் சமாதான கேடுகள் உண்டான போது उनके जीवन में कई तरह का समस्या और कई तरह का रुकावट आने के कारण அவர் நமஸ்கரித்து வந்த அந்த பொல்லாத ஆவி ஒரு நாள் என் தகப்பனாரோடு விதமாக பேசினதாம். वो जिस चीज को नमस्कार या दंडवत करते उस दुष्ट शक्ति ने उसे कहा, உன்னுடைய சாபமும் உன்னுடைய வீட்டில் இருக்க தோஷங்களும் நீங்க வேண்டுமானால் நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், நாண்டு கொள்ள வேண்டும் என்று அந்த பொல்லாத ஆவி என்னுடைய தகப்பனாரோடு பேசினதாம். उस दुष्ट शक्ति ने उनसे कहा कि अगर तुम्हारा समस्या का समाधान है तो तुम आत्महत्या करना चाहिए, तेरे समस्याओं का समाधान होगा. என்னுடைய தகப்பனார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பங்கள் நல்ல முறைமையில இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த ஆவிக்கு இடம் கொடுத்து நாண்டு கொள்ளும்படியாக தற்கொலை செய்து கொள்ளும்படியாக வீட்டை விட்டு அவர் வெளியேறினார். इस दुष्ट शक्ति के बातों को मानकर परिवार में आशीष हो गए समझकर उसने आत्महत्या करने के लिए तैयार किया. அந்த சந்தர்ப்பத்தில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் சிருஷ்டி கர்த்தர் என்பதை திட்டவட்டமாக என்னுடைய தகப்பனாரோடு இயேசு பேசினார். उस समय में यीशु मसीह के उनसे बात किया कि वही सच्चा परमेश्वर, वही जीव परमेश्वर, वही रक्षक है बोलकर बताया. ஆபிரகாமே என்று பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னுடைய தகப்பனாருடைய பெயரை சொல்லி இயேசு அங்கே அழைத்தார், பேசினார். जिस प्रकार अब्राहम को प्रभु ने बुलाया उसी तरह मेरे पिताजी को उस स्वर से बुलाया है. உனக்காக நான் மரித்திருக்கும் போது நீ ஏன் மரிக்க வேண்டும் என்கிற கல்வாரி தரிசனத்தோடு என்னுடைய தகப்பனாரிடம் இயேசு இடைப்பட்டார். मैं क्रूस पर मरा हूं, तू मेरे लिए क्यों मरा है, इसलिए यीशु मसीह स्पष्ट रीति से बताया है. அந்த நாள் என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு ரட்சிப்பின் நாளாக காணப்பட்டது. उस दिन उनके लिए एक रक्षक या उद्धार का दिन हुआ है. தேவ ஜனமே, என்னுடைய தகப்பனாருக்கு மாத்திரமல்ல இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அழைக்கிற இயேசு இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் சாட்சியாக அறிவிக்கிறோம். सिर्फ मेरे पिताजी नहीं, यहाँ पर जितने लोग बैठे जिसको यीशु को पुकारते निश्चय उनको छुड़ाएगा. என்னுடைய தகப்பனாரை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். मेरे पिताजी को यीशु आशीष करता आया. என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் 5 பேர். मेरे परिवार में 5 लोग हैं. 4 சகோதரமார், ஒரு சகோதரி, 4 भाई लोग और एक बहन लोग. இப்பொழுது எந்த சபைக்கு போக வேண்டும், சபை என்னால் என்ன என்பது தெரியவில்லை. कौन सा कलीसिया में जाना और क्या करना चाहिए वो नहीं जानते थे. இயேசு ஒரு நாள் என்று தகப்பனிடத்தில் பேசினார். एक दिन प्रभु ने हमारे पिताजी से बात மீன் किया. கடைக்கு பக்கத்தில் உள்ள சபைக்கு போ என்று பேசினார். மீன் கடைக்கு मछली दुकान वाला पास में रहने वाले कलीसिया में जाने के लिए कहा. அங்கே போனபோது இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான இந்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தை தேவன் காண்பித்து அதிலே ஐக்கியப்பட்டார். उस कलीसिया में जाने के द्वारा उनको एक प्रतिष्ठित सेवक लोग और सेवा के बारे में जानकारी मिली. இந்த உலகத்தில் எத்தனையோ ஐக்கியங்கள் இருந்தாலும் அது ஐக்கியம் அல்ல, பரிசுத்தவானுடைய ஐக்கியம் தான் ஐக்கியம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். इस दुनिया में कितनी तरह का कलीसिया होने पर भी एक सच्चा कलीसिया को ढूंढकर निकालने के लिए प्रभु मदद किया. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु नाम की महिमा. என்னுடைய சகோதரருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். मेरे बहन के जीवन में किए प्रभु एक भलाई के लिए बताना चाहता हूँ. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக प्रभु के नाम की महिमा के लिए. அவர்களுடைய வீட்டிலே இருந்த வேளையிலே जब वो मेरा भाई घर में था, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை ஒரு சந்தர்ப்பத்திலே விஷ பாம்பு கவ்வி கொண்டது போல என்னுடைய சகோதரருடைய காலிலே
அந்த விஷ பாம்பானது கடித்து விட்டது. जैसे वचन में लिखा पौलुस को एक जहरीली सांप हाथ में जकड़ा, उसी तरह मेरे भाई के पैर में एक सांप को जकड़ा. விசுவாச வீட்டுக்கும் நாங்கள் இருந்த இடத்துக்கும் ஏறத்தாழ 6 கிலோமீட்டர் தூரம். विश्वास घर और मेरा घर के अंतर है 6 किलोमीटर. என்னுடைய தகப்பனாரும் தாயும் இந்த உபதேசத்துக்காக அவர் வைராக்கியமாக ஜீவித்தபடியால் मेरे माँ भी इस कलीसिया के लिए सच्चाई के लिए जीवन बिताती थी. ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவில்லை, கர்த்தர் சுகம் தருவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். वो अस्पतालों में नहीं गया, प्रभु चंगाई दे गया, वो विश्वास में स्थिर रही. என்னுடைய தகப்பனார் விசுவாச வீட்டுக்கு வந்து அங்கே ஊழியரை தேடின போது அவர் இல்லை. அங்கே பெரியக்கா கர்த்தருக்குள் மரித்த ஜெசியக்கா அவர்கள் இருந்தார்கள். उधर सेवक लोगों को ढूंढने के लिए गया, बड़ी सिस्टर नहीं थे और उनको मिलने के लिए गई थी. அவர்கள் உடனே புறப்பட்டு எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். वो तुरंत हमारे घर आई. அங்கே ஒரு அபிஷேகத்தோடு அவர்கள் வந்தார்கள். एक अभिषेक के साथ उस घर में आई. இந்த சூழ்நிலையை கண்டபோது மரித்த நிறுவனத்தில் மரித்து விட்டார்கள் என்றுதான் புறஜாதியார்கள் இயேசுவின் நாமத்தை தூசித்தார்கள். उस समय में उस अवस्था में उस सांप काटने के द्वारा मर गए बोलकर लोग समझकर यीशु को निंदा करने लगे. புறஜாதியாரின் மத்தியிலே இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுமா? अन्य जातियों के बीच में प्रभु का नाम ஒருபோது நம்முடைய இயேசு அபிதமாக செய்ய மாட்டார். मेरा यीशु हमारा यीशु अब कभी ऐसा नहीं करेगा. ஜெசியக்கா அவர்கள் ஒரு எண்ணெயை அந்த கடித்த இடத்திலே அவர்கள் பூசினார்கள். उस काटा हुआ जगह में तेल को मला है. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். याकूब 5 अध्याय का 14 और 15 वचन कहकर उस वचन के अनुसार उस तेल को मसाया. அவருடைய நாமத்திலே எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள். और वो तेल को लगाकर प्रार्थना किया. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவரை எழுப்புவார். विश्वास के प्रार्थना रोगी को चंगा करेगा. उसी तरह की प्रार्थना என்னுடைய சகோதரியை ஆண்டவர் எழுப்பினார். उसी तरह प्रभु उनको उठाया है. என்னுடைய சகோதரிக்குள் இருந்ததான் எல்லா விஷத்தன்மையிலெல்லாம் வெளியே வந்துவிட்டது. उनके जीवन में जो भी विषीली पदार्थ था सब कुछ बाहर निकला அந்த है. சந்தர்ப்பத்திலே என்னுடைய தகப்பனாரும் தாயும் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை உடன்படிக்கை தேவனோடு செய்தார்கள். इस समय में माता पिता ने प्रभु के सम्मुख में एक वाचा बांधा है. நம்முடைய தேவன் உடன்படிக்கையும் பொருத்தனைகளையும் கனம் பண்ணுகிற தேவன். हमारा परमेश्वर वायदा वाचा को स्थिर करने वाला है. ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தருவோம் என்று சொன்னார்கள். கர்த்தர் ஆயுசை தந்தபடியால் ஜீவனை தந்தபடியால் கர்த்தருடைய ஊழியத்துக்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். प्रभु ने जीवन दिया और सब कुछ दिया, इसलिए प्रभु की सेवा के लिए वो लोग को अर्पण किया. இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் தேவ ஜனமே. उसी तरह मेरे जीवन में प्रभु ने कितने तरह के भलाई की. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த சில நன்மைகளை எப்படி ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்பதற்காக 1-2 வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். किस तरह प्रभु ने मुझे बचाया 1-2 शब्द में कहना चाहता हूँ. ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஸ்கூலுக்கு பஸ்ஸிலே போகும்போது एक समय में मैं स्कूल में बस में जा रहा அந்த था. பஸ் நிலச்சரிவின் மூலமாக அப்படியே கவிழ்ந்து விட்டது. उस बस एक्सीडेंट के द्वारा पलट गया. ஏறத்தாழ ஒரு 70 அடி பள்ளத்திலே அது போய் விழுந்து விட்டது. 70 का गड्ढे में जाके गिर அதில் गया. எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். उसमें से कई लोग मर गए. கர்த்தர் அந்த வேளையிலே ஆண்டவர் எனக்கு ஆயுசு நாட்களை தந்து அந்த இடத்திலும் கூட கர்த்தர் என்னை பாதுகாத்தார். उस जगह में प्रभु मेरे प्राण को बचाकर मेरा लंबा उम्र दिया. இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே உண்மை இல்லாதவனாக இருந்திருக்கிறேன். ऐसा कई बार प्रभु मुझे बचाया, मैं फिर भी विश्वास योग्य होके नहीं रहा. இனி ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய வீட்டுக்கு 95ஆம் வருடத்தில் 2 சகோதரிமார்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் வீட்டுக்காக விசிட்டிங் வந்தார்கள். 95 में 2 बहन लोग हमारे घर में विजिटिंग आए थे. அங்கே விசிட்டிங் முடித்துவிட்டு இனி ஒரு வீட்டுக்கு போக வேண்டும். ஏறத்தாழ அது ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். हमारे घर को विजिटिंग खत्म करके दूसरे घर में जाना चाहिए, वो कम से कम 1 किलोमीटर दूर है. அந்த 2 சகோதரி கர்த்தருடைய ஊழியர்களும் நானுமாக நடந்து போகிற வேளையிலே हम 2 बहन लोग और मैं 3 लोग चल के जा रहे हैं. எதிர்பாராத விதத்தில் புலி ஆனது எங்களை நோக்கி அகோரமாக சத்தத்தோடு ஓடி வந்தது. हम लोग नहीं जानते थे, अकस्मात एक चीता के आया है. தானியேலை சிங்க கபியிலே பாதுகாத்த தேவன், जिस तरह दानियल को प्रभु ने सिफोन के அப்போஸ்தலனாகிய பவுலை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிப்பை கொடுத்த தேவன், पौलुस को जिस तरह सिमोन से प्रभु बचाया है, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. उस समय में हम लोग क्या करना चाहिए हम नहीं जानते थे. எங்களை நோக்கி வந்தது ஏறத்தாழ ஒரு 10 அடி தூரம் மாத்திரமே உண்டு. करीब 10 कदम दूर की है. அது எங்களை பார்க்கிறது, நாங்கள் அதை பார்க்கிறோம். हम उनको देख रहे हैं, वो हमको देखते हैं. 2 சகோதரிமார்கள் ஊழியர்களை விட்டு நானும் ஓடி போக முடியாது. उस बहन लोगों को छोड़कर मैं भी उस जगह से भाग नहीं पाता. அந்த அம்மணி அம்மாச்சி அவர்களும் கூட கர்த்தரிடத்திலே மரித்து விட்டார்கள். उस जगह में माँ
महिमा में प्रवेश किया। அந்த அம்மச்சி அவர்கள் அந்த வேளையிலே ஒரு வசனத்தை சொல்லி சிறிய ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். उस बहन ने छोटा प्रार्थना करके प्रार्थना 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. भजन 50 को 15 में इस प्रकार लिखा है, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்கிற அந்த வசனத்தை சொல்லி அந்த அக்கா அவர்கள் அம்மச்சி அவர்கள் ஜெபித்தார்கள். उस वचन के अनुसार संकट के समय में पुकार, मैं तुम्हें उत्तर दूंगा, उस वचन के अनुसार उस बहन प्रार्थना की। அந்த புலியினுடைய வல்லமையை பலத்தை பார்க்கிலும் ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கிற அதிகாரமும் வல்லமையும் அங்கே அந்த புலியினுடைய வாயை ஆண்டவர் கட்டினார். वो बाघ के शक्ति के साथ वचन के अनुसार वो वचन के बहुत बड़ा काम उस जगह में किया। அந்த சந்தர்ப்பத்தை இந்த வேளையிலே நினைக்கும் போது என்னுடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை நினைக்கும் போது அவர் அன்புள்ள தேவன் என்பதை நான் இந்த வேளையிலே உங்களுக்கு அறிவிக்கிறேன். जिस समय में जब उस विषय को मैं जब जानता हूँ, उस समय प्रभु किस तरह बचाता, उसी तरह प्रभु को प्रेम करने वाले किस संकट में रहने से भी प्रभु उनको बचाता இந்த है। அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே உபதேசத்திலும் சத்தியத்திலும் என்னை வளர்த்து வந்தார்கள். इस प्रेरितों के उपदेश में और इस सच्चाई में अभी तक भी मुझे चलाते लिया है। 91ஆம் ஆண்டு இந்த கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்தபோது தெளிவாக தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். और उसके बाद मैंने पानी के बपतिस्मा के लिए अपने आप को समर्पण किया। அபிஷேகத்தை கூட கர்த்தர் எனக்கு தந்தார். उसके बाद प्रभु ने मुझे अभिषेक दिया। 97ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக திட்டவட்டமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். 97 में प्रभु की सेवा करने के लिए प्रभु ने मुझे मदद किया। பாவத்தில் அமிழ்ந்து போகாதபடி, பிசாசின் கையிலே அமிழ்ந்து போகாதபடி, மிருகத்தினுடைய கையிலே அமிழ்ந்து போகாதபடி, पाप से बचाने के लिए, बीमारी से बचाने के लिए, शैतान से बचाने के लिए और सारे पशुओं से बचाने के என்னை लिए பாதுகாத்த இயேசுவுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையும் தவிப்பும் உண்டானது. जिस परमेश्वर ने मुझे बचाया और सुरक्षा किया, उसका सेवा करने के एक आग्रह मेरे जीवन में था। இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த தேவனை மறக்க முடியாது. ऐसा अद्भुत काम करने वाला परमेश्वर को मैं இயேசு कभी கிறிஸ்து नहीं भूल सकता। நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். हम कहते हैं कि हमारा परमेश्वर आज कल और युगानुग एक सा है। தேவ ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் போனாலும், प्रिय लोग, आप जो भी अवस्था में जाएंगे, அவருடைய வாக்குத்தத்தங்களை, उसके वायदाओं को, அவரை அதை விசுவாசித்து उसको विश्वास करके ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்தாலும் கூட एक छोटा प्रार्थना करने से भी அவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை பாதுகாப்பார் என்று நான் சொல்லுகிறேன். वो हमें सुरक्षा करेगा, हमें बचाएगा, मैं कह सकता हूं। பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தை இப்பொழுது பெங்களூரில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். पवित्र लोगों के साथ मैं इस सेवा को बेंगलुरु में कर रहा हूं। என்னுடைய ஊழியத்துக்காக நீங்களும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். मेरे सेवा के लिए आप लोग प्रार्थना करने के लिए प्यार से विनती करता हूं। ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதை விட வேறொரு ஊழியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. प्रभु की सेवा करने के अलावा और कोई भी अच्छा काम इस दुनिया में नहीं என்னுடைய है। குடும்பத்தை பெயர் சொல்லி அழைத்த இயேசு, जिस परमेश्वर ने मेरे परिवार को मुझे बुलाया है, ஒவ்வொருவருடைய பெயர்களையும் சொல்லி அவர் அழைக்கிறார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आपको भी नाम सभ्य को बुलाकर आपको दूसरे मैं गवाही को समाप्त करता हूँ। Even tonight, the Lord is calling many young people to serve Him. आज रात में परमेश्वर कई जवानों को उसकी सेवकाई के लिए बुलाता है। Now we heard the testimony of this brother. आपने इस भाई की गवाही को सुना। For all the wonderful things the Lord has done in his life, shall you all praise God. इस भाई के जीवन में किए हुए सारे अद्भुत आश्चर्य कामों के लिए परमेश्वर को धन्यवाद करें। Praise the Lord, 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 praise the Lord.